ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம்னா, டெட்டை வந்து நம்ம எப்படி சீக்கிரமாக கட்டுறது, கடன் நம்ம நிறையா வாங்கிட்டோம், அந்த கடன்களை அடைக்கிறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா, இல்லை என்ன டைப் ஆஃப் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம சீக்கிரமாக இந்த கடனை அடைக்க முடியும்னு பார்க்கலாம். ஸோ இதில் ரெண்டு விஷயம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒன்று டெட் அவலான்ச்சி, இன்னொன்று பார்த்திங்கன்னா டெட் ஸ்னோபால்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெண்டு டைப் ஆஃப் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி, இந்த ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி நம்ம எப்படி கடனை சீக்கிரமாக அடைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கடன்லாம் நம்ம அடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நமக்கு என்னென்ன கடன் இருக்கோ அது எல்லாத்தையும் லிஸ்ட் டவுன் பண்ணணும். இதர் ஒரு பேனா பேப்பரில் நீங்கள் எழுதினாலும் சரி, இல்லை ஒரு எக்ஸல் ஷீட்டில் எழுதினாலும் சரி, ஹையஸ்ட்லேருந்து லோவஸ்ட் வரைக்கும் எழுதுங்க. இல்லைன்னா சீக்வன்ஸ் இல்லாமல் ஃபஸ்ட்டு இந்த கடன்னா எனக்கு இப்போ கிரெடிட் கார்டுனா இந்த கடன் இருக்குது, ஹோம் லோனில் இந்த கடன் இருக்குது, பர்சனல் லோனில் இந்த கடன் இருக்குது, ஏதாவது ஆப்ஸில் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன், இல்லை ஃப்ரெண்ட்ஸில் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன், சின்ன சின்ன கடனாக இருந்தாலும் விடாதீங்க, எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரெண்டு மெத்தட் நம்ம சொன்னோம், ஒன்று அவலான்ச்சி, இன்னொன்று ஸ்னோபால்னு சொல்லிட்டு சொன்னோம். ஸோ இப்போ இந்த அவலான்ச்சிங்கிற மெத்தடில் ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எதுக்கு இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு கட்டணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிரெடிட் கார்டு தான் ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் நமக்கு பொறுத்த வரைக்கும். ஒரு மாதத்துக்கு 4% வட்டி, அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 48% ஆகிடும். ஒரு சில இது 5% வட்டி இருக்கும், அவ்வளோ இருக்காது, இருந்தாலும் சொல்கிறேன். அப்போது 52% வரைக்கும் போயிடும். நீங்கள் ஆப்ஸில் வாங்கினீங்கன்னா சொல்ல முடியாது. ஒரு சில ஆப்ஸ் ரெகுலேட்டடாக இருந்ததுன்னா கரெக்டான வட்டி கொடுப்பாங்க, ஒரு சில ஆப்ஸ் ரெகுலேட்டட் இல்லாமல் இருக்கும். அவங்களாம் இன்னும் கண்ணா பின்னான்னு வட்டியை போட்டுருவாங்க, 100% அந்த மாதிரி போட்டுருவாங்க. அதெல்லாம் பண்ணவே கூடாது. அந்த மாதிரி கடனே வாங்காதீங்க தயவு செஞ்சு. அப்படி வாங்கினீங்கனாலும் அதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க, இந்த கடன்லாம் நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஹோம் லோனுங்கிறப்ப உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், அதிகபட்சம் 10% இருக்கும் உங்களுக்கு. பர்சனல் லோன்னா தான் 11% 12% அந்த ரேஞ்சில் இருக்கும். ஹோம் லோனுங்கிறப்போ உங்களுக்கு 9% 10% இருக்கும். உங்களோட இன்ட்ரெஸ்ட் சைக்கிள் ரேட்டை பொறுத்து எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம நோட் டவுன் பண்ணிட்டோம். இது முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு மெத்தட்லேயும் என்ன ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அவலான்ச்சி மெத்தட். ஸோ அதில் என்னென்னா ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எது, கிரெடிட் கார்டு. ஸோ அப்போ கிரெடிட் கார்டு தான் ஃபஸ்ட்டு கட்டணும். இதுவே ஸ்னோபால் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பார்க்க மாட்டோம். பேலன்ஸ் எதுக்கு கம்மியாக இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ 500 யாராவது ஃப்ரெண்டுட்டு வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை 500 கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த மாதம் அந்த 500 பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம், ஒரு கடன் உங்களுக்கு கழிஞ்சிருச்சு. ஸோ அப்போது மென்டல்லேயே உங்களுக்கு என்ன ஆகும், இந்த சின்ன கடனை கடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கடனை கழிக்கிறீங்கிற உங்கள் மென்டாலிட்டி தோணும். அதுக்கப்புறம் சரிப்பா நம்ம எப்படியாவது கடனை கட்டி முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வரும். அதனால ஸ்னோபால் பக்கம் போகலாம். ஸோ இதை நான் ரெண்டுமே சொல்கிறேன், உங்களுக்கு எது பெனிஃபிஷியலாக இருக்கும் நீங்கள் பாருங்கள். இதுக்கடுத்து பார்த்தோம்னா எல்லா கடனையும் நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணிட்டீங்களா, எந்த கடன்லையும் மினிமம் பேமெண்ட்டுங்கிறத கட்டணும், கட்டாமல் விடவே கூடாது. அதை விட்டிங்கன்னா அப்புறம் முடிக்கவே முடியாது உங்களால் கடனை. ஸோ மினிமம் பேமெண்ட்டுங்கிறத கண்டிப்பாக எல்லா கடன்லையும் கட்டணும். அவலான்ச்சி மெத்தடில் ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எது இருக்கோ அதுக்கு அதிகமாக கட்டணும். ஸ்னோபால் மெத்தடில் லோவஸ்ட் பேலன்ஸ் எது இருக்கோ அதை ஃபஸ்ட்டு கட்டணும். ஸோ இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவலான்ச்சியில் ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட்டிகிட்டே வரீங்க. ஒரு நாளில் அது என்னைக்கு முடியுதோ அதுக்கடுத்து செகண்ட் ஹையஸ்ட் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்டலாக இதை ப்ராசஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் நமக்கு. ஏன்னா இப்போ கிரெடிட் கார்டு ஒரு உங்களுக்கு 48%. இப்போ அதோட பேலன்ஸ் இப்போ ஒரு 50,000 வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க கிரெடிட் கார்டில். நீங்கள் அந்த 50,000 கட்டி முடிக்கிறதுக்குள்ள ஒரு 10 பேமெண்ட்டு கட்டுவீங்க. அதுக்கப்புறம் என்னடா என்னால் கடனே கட்ட முடியலையே, ரொம்ப கஷ்டமாக இருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள் மென்டாலிட்டி போய்டும், நீங்கள் ஒழுங்காக கட்ட மாட்டீங்க. அதனால ஸ்னோபால் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்னோபால் மெத்தட்னா என்ன, இருக்கிறதுல சின்ன கடன் எது, 500 1000 10,000 எது கம்மியான பேலன்ஸ் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு கட்டி முடிச்சிடணும். மற்ற எல்லாத்துக்கும் மினிமம் பேமெண்ட்டுங்கிறது கட்டிக்கிட்டே வரணும். அதுக்கடுத்து இப்போ ஃபஸ்ட்டு சின்ன பேலன்ஸ் 500 1000 10,000 முடிஞ்சிருச்சு. அப்போது அதுக்கு அடுத்த கட்டணம் அதுக்கு அதிகமாக பேமெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா இப்போ 500 1000 இங்கே நீங்கள் கட்டிக்கிட்டே இருந்தது மிச்சமாகுது இல்லை அந்த பைசா, அதை அடிஷ்னலாக அதுக்கு அடுத்து எது உங்களுக்கு கம்மியான பேலன்ஸ் இருக்குங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ அதுக்கடுத்து கார் லோனு, ஹோம் லோனு, இப்போ பர்சனல் லோனு, அது மாதிரி வரிசையாக நீங்கள் எதுக்கு கம்மியான பேலன்ஸ் இருக்கோ கட்டி முடிச்சுட்டே ஆனால் மினிமம் பேமெண்ட்டை நீங்கள் நிப்பாட்டவே கூடாது. அதை நிப்பாட்டினீங்கன்னா உங்களால் கடனை கட்டியே முடிக்க முடியாது. அதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடன் இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா நீங்கள் கேட்குறீங்கன்னா, என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத கடன் இல்லாதப்போ பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா நீங்கள் என்ன தான் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோ ஆனாலும் இந்த இன்னொரு பக்கம் கடன் நீங்கள் க்ரோ பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே உங்கள்கிட்ட பைசாவை வட்டியிலே நீங்கள் கட்டிக்கிட்டே இருப்பீங்க. அதனால எப்போவுமே கடனை முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் போங்க. ரெண்டாவது, என்கிட்ட ஆல்ரெடி கடன் இருக்குது, இத்தனை கடனை வச்சுக்கிட்டு நான் இன்னொரு கடன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் சொல்கிறது. ஏன்னா சூழ்நிலைங்கிறது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம வாங்காதன்னு சொல்லிட்டு யாரையும் சொல்ல முடியாது. முடிஞ்ச வரைக்கும் ஏற்கனவே நிறையா கடனில் இருக்கீங்கன்னா புது கடன் வாங்குறத தவிர்த்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற கடனை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஒரு கடன் இல்லாத வாழ்க்கையை, இல்லை கடன் வேணும்னு தேவைப்படுறப்போ வாங்குங்க, வேறு வழியே இல்லைன்னா மட்டும். ஸோ கடன்கிறது நல்லதும் நமக்கு பண்ணும், கடன்கிறது நம்ம வாழ்க்கையும் சாய்ச்சிரும். நம்ம தான் டிசைட் பண்ணணும் கடன் நமக்கு தேவையா
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டீங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகணும்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி பேசுகிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் வந்து ஆளுங்கிறத எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு நான் உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை.